ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் டேஸ்ட் ஆஃப் ஆரா சேனலுங்க. இந்த வீக் நம்ம சேனலில் ஒன் பாட் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஒன் பாட் சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் இருந்தாவே போதுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்புங்க, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, நான் இன்றைக்கி 1 கப் அளவு கேரட் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 6 to 7 பல்லு பூண்டுங்க, 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகுங்க. இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே 1 by 1 ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டுங்க. குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 6 to 7 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரெஷர் குக்கரில் இருக்க ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டுங்க. நம்மளோட தாளிப்பு அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஒன் பாட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது பொங்கல், தோசை இல்லைனா இட்லி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.